இந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய கரங்கள் உங்களை பயன்படுத்த போகின்றது. தேவனுடைய கரங்கள் உங்களை உயர்த்த போகிறது. தேவனுடைய கரங்கள் உங்களை வாழ வைக்க போகிறது. ஆச்சரியமான விதத்தில் நீங்கள் வியக்கக்கூடிய வகையில் தேவனுடைய வளமான கிருபைகள், அவருடைய காருண்யம் உங்களை உயர்த்தி வைக்க போகிறது. நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க. கட்டாத வசதியான பெரிய வீடுகள் உங்களுக்கு உண்டாகும். அன்பானவர்களே, இந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு மகனே, அருமை மகளே, செவ்வாய்க்கிழமை காலையிலே அப்பா உன்னை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, வசதியான பெரிய வீடுகளை ஆண்டவர் உனக்கு தரப்போகிறார். வசதியான நல்ல சுமூகமான எதிர்காலங்களை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். வசதியான விசாலமுமான நல்ல தொழில் ஸ்தலங்களை, வியாபார நிலைகளை, செல்வ திரட்சிகளை, அபரிமிதமான விரிவாக்கங்களை அப்பா உங்களுக்கு தரப்போகிறார். ஆழமாய் உள்வாங்கி உணர்ந்து கொள்ளுங்கள், விசுவாசிங்கள். வியக்கக்கூடிய வகையிலே அப்பா பெரிய பெரிய நன்மைகளை உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் யோசித்து பார்க்கலாம், எங்கள் வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது, எங்கள் வீட்டினுடைய ரூம் ரொம்ப சின்னதாக இருக்குது, பிள்ளைங்களாம் வளர்ந்துட்டாங்க, ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு நிலை, எங்கள் ஆஃபீஸ் ரொம்ப நெருக்கமான நிலையில் இருக்குது, எங்கள் வீடு ரொம்ப நெருக்கமான நிலையில் இருக்குது, எங்கள் சர்ச்சு கூட ரொம்ப சின்னதாக நெருக்கமான நிலையில் இருக்குது, எங்களுடைய சூழல்கள் ரொம்ப நெருக்கமான நிலையில் இருக்குது. அப்பா ஒரு பெரிய விசாலத்தை உங்களுக்கு தரப்போகிறார். விரிவாக்கத்தை அப்பா உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென் சொல்வீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நெருக்கத்தில் இருந்தார்கள். அண்டிக் கொள்வதற்கு ஒரு சின்ன ஒரு குடிசை, முழு வயிற்று ஆகாரம் அல்ல, அரை வயிற்று கஞ்சிதான் அவர்களுக்கு கிடைத்தது. நெருக்கம், ஒடுக்கம், அப்படிப்பட்ட இடத்துல இருந்த மக்களுக்கு அப்பா விரும்பின ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? நலமான, விசாலமான, வசதியான பெரிய வீடுகள், பெரிய தோட்டங்கள், வெட்டாத கிணறுகள், துறவுகள், அப்படிப்பட்ட பிளெஸிங்ஸை கொடுக்கணும்னு அப்பா விருப்பப்பட்டு வேதம் சொல்லுகிறது, நான் பார்த்து வைத்த தேசம் உங்களுக்கு தர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்ட தேசம், அது நலமான வளமான தேசம். அதுதான் பெஸ்ட் அப்பா ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு கொடுத்தாராம். இப்போ அதை பெற்றுக்கொள்வதற்காக எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் மக்கள் பயணிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, எகிப்து தேசத்திலிருந்து ஏறக்குறைய 10வது 11வது நாளிலே இஸ்ரவேல் மக்கள் காதேஸ் பர்னேயா என்று அழைக்கப்படக்கூடிய இடத்திற்கு வந்து விட்டார்கள். காதேஸ் பர்னேயா எங்கிருக்கிறது தெரியுமா? கானான் தேசத்தினுடைய நுழைவாயில். அங்க வந்துட்டாங்களா இஸ்ரவேல் மக்கள்? எங்க வந்துட்டாங்க? 10வது நாள் 11வது நாள்லயே, அதாவது எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 10வது 11வது நாள்லயே எங்க வந்துட்டாங்க? கானான் தேசத்தின் அருகாமையில். இப்போ அவங்க விசாலமான வீட்டை, வளமான தோட்டத்தை, பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான அந்த நல்ல நிலையை அடையக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. என்ன தெரியுமாச்சு? பெரிய ஆசீர்வாதத்தை எடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இன்னும் பக்குவம் அடையாமல் இருந்தார்கள். நல்ல மன முதிர்ச்சி அவர்களுக்கு இல்லை. என்ன இருந்துச்சு அப்போ உங்ககிட்ட? அதே எகிப்து தேசத்தில் இருந்ததான எல்லா விதமான முரட்டாட்ட சுபாவம், கோபதாபங்கள், சண்டை சச்சரவுகள், முறுமுறுப்புகள், கேள்வி வினா எழுப்புதல், குற்றம் சாட்டுவது, குறை தீர்ப்பது, கல்லெறிவது, மோசமான குணங்கள் அந்த மக்களுக்குள்ள இருந்துச்சுங்க. பக்குவப்படாத இருதயம், பக்குவப்படாத மனம். அப்பா பார்த்தாங்க, ஆசீர்வாதம் பெருசா இருக்கு, ஆசீர்வாதம் உயர்வா இருக்கு, ஆனால் அதை
பெற்று எடுத்து கையாண்டு அனுபவித்து ஆளுகை செய்யக்கூடிய அளவுக்கு இன்னும் மனமுதிர்ச்சி மனப்பாக்கும் வரலையே அவங்களுக்கு. அதனால் ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? எப்போ அவங்களுக்கு மனமுதிர்ச்சி, பக்குவ நிலை, ஆயத்த நிலை, பொறுப்புணர்வு வந்து குழந்தைத்தனமான சின்ன பிள்ளைத்தனமான சண்டையிடுதல், போட்டி பொறாமை, வாக்குவாதம், முறுமுறுப்பு, இந்த சுபாவங்களை எல்லாம் கடந்து எப்பொழுது அவர்களுக்குள்ளாக நல்ல தரமான விசுவாச குணலட்சணங்கள் உண்டாகிறதோ அப்பொழுது இந்த விசாலமான வளமான ஆசீர்வாதத்தை தருவோம் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் அந்த கானான் நுழைவாயில் காதேஸ் பர்னேயா கிட்ட வந்துட்டு மீண்டும் அவங்க வனாந்தரத்திலேயே 40 வருடங்கள் சுற்றி கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போறாரு. அதுதான் நீங்க விரும்புறீங்க, ஆசைப்படுறீங்க, நல்ல விஷயம். ஆனா அப்பா அதுக்கு உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம், கிறிஸ்துவின் சாயல், தெய்வீக சுபாவம் உங்கள் வாழ்வில் வெளிப்பட வேண்டும் என்று அப்பா விரும்புகிறார். பாருங்கள், வீட்டில் அனுதினமும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் சாதம் வடிக்கிறார்கள், அரிசி சாதம் பொங்கி எடுக்கிறார்கள். இப்போ அரிசி சாதம் பொங்கும் போது இப்போ அதை வடிக்கிற இடத்துக்கு வரணும்னா பெண்கள் என்ன தெரியுமா செய்கிறாங்க? அந்த ஜல்லிக்கரண்டியை போட்டு அந்த சாதத்தை அப்படியே எடுத்து கைவிரலில் ஒரு ரைஸை பதம் பார்ப்பாங்க தொட்டு. ஒரு ரைஸ் வெந்திருக்கா, இன்னும் வேகாமல் இருக்கா, குழஞ்சிடுச்சா, இல்லை குழாயாமல் இருக்கா, சாப்பிடக்கூடிய சரியான பக்குவத்தில் இருக்கான்னு தொட்டு பார்ப்பாங்க. இன்னும் அது பக்குவம் வரல, இன்னும் வேகலை, இன்னும் வேகக்கூடிய தன்மையில் அது இல்லை, இன்னும் உண்ணக்கூடிய விதத்தில் அது இன்னும் பக்குவம் அடையலன்னு சொன்னால் மீண்டும் கொதிநிலையில் விடுவார்கள், மீண்டும் எடுத்து பார்ப்பார்கள். எப்பொழுது பதமா இதமா பக்குவமா அந்த அரிசி சாதம் பக்குவ நிலைக்கு வருகிறதோ அதன் பிறகுதான் அதை வடித்து பயன்படுத்துவார்கள். இல்லைன்னா என்னாகும் யோசித்து பாருங்க. வேகாத அரிசி, பக்குவப்படாத அரிசி, பதமா இதமா பக்குவம் அடையாத அரிசியை உன்னால் என்ன ஆகும், சாப்பிட்டா என்ன ஆகும், வயிற்றால தான் போகும். ஆகவேதான் ஒரு நல்ல கவனிங்க, ஒரு சாதாரணமான ஒரு வேளை உணவை நாம் உண்ணும் போது கூட பதமா இதமா பக்குவமா அது நல்ல வெந்திருக்கா, நல்ல வேக்காட்டில் இருக்கா, நான் உண்ணும் போது என் குடலுக்குள் அது செல்லும் பொழுது நன்றாய் அது ஜீரணிக்குமா அல்லது வயிற்றுக்கும் குடலுக்கும் ஊறு விளைவிக்குமா என்பதை யோசித்து தான் ஒரு வேளை சாப்பாடை கூட பதமா இதமா பக்குவம் அடைஞ்சிருக்கான்னு பார்த்து உட்கொள்கிறோம். அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் வாழ்நாளெல்லாம் நிலைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மனம் உங்கள் உள்ளம் பக்குவப்பட வேண்டும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள் என் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போது அப்பா என்ன சொல்ல வராரு? பெரிய பிளெஸிங்ஸை தரப்போகிறேன், அப்போ உனக்கு பெரிய மனசு வேணும். 40 வயதில் மோசே சகல கலைகளில் வல்லவனாய் இருந்தான். கல்வி, ஞானம், அறிவு, அழகு, திறமை, புத்திசாலித்தனம், யுத்தத்தில் வல்லவன், எல்லா சகல கலையிலும் வல்லவன் மோசே. ஆண்டவர் அவன் மேலே ஒரு பெரிய அழைப்பை வச்சிருந்தாரு, நோக்கத்தை வச்சிருந்தாரு, முன்குறிப்பை வச்சிருந்தாரு. ஆனால் அந்த தலைமைத்துவ ஸ்தானத்தை 40 வயதில் மோசேக்கு ஆண்டவரால் கொடுக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? திறமை, அழகு, ஞானம், படிப்பு, கல்வி, யுத்தத்தில் வல்லவன், யுத்த வீரன் எல்லாம் இருந்தாலும் மோசஸுடைய உள்ளம் இன்னும் பக்குவப்படலை. எரிச்சல் இருக்கு, கோபம் இருக்கு, டென்ஷன் இருக்கு, சண்டையிடுதல் இருக்கு, முறுமுறுப்பு இருக்கு. கொலையை செய்து விட்டார் மோசஸ். ஆண்டவரால் பயன்படுத்த முடியல. பிறகு 40 வருஷம் வனாந்தரத்தில் மோசே ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு பிறகு அவர் சாந்த குணம் உள்ளவரா பக்குவம் அடைந்த மனசு அவருக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தலைமைத்துவத்தை, உயர்ந்த நிலையை ஆண்டவர் மோசஸ்க்கு கொடுத்தாரு.
இந்த காலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான பிள்ளைகளே, அப்பா உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸிங்ஸை தர விரும்புகிறாரு. அதுக்கு முன்னாடி உங்களுடைய மனப்பக்குவத்தை அப்பா விரும்புகிறாரு. அந்த மனப்பக்குவம் அடைந்தால், உங்கள் சுபாவத்தில் அழகான மாற்றத்தை கொண்டு வந்தால், அப்பா கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் உங்கள் லைஃப்பில் தங்கும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். யோசித்து பாருங்க, முற்கோபமாக இருக்கக்கூடிய 40 வயது கொண்ட மோசஸ் இடத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை நடத்தக்கூடிய தலைமை பண்பை கொடுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? மோசஸ்க்கு இருந்ததான அந்த கோபமும், மோசஸ்க்கு இருந்த அந்த கோபம், ஆக்ரோஷம், இஸ்ரவேல் மக்களையே கொண்டு குவிச்சிருப்பார் மோசஸ். அப்போ அந்த தலைமைத்துவம் மோசஸுக்கும் ஆசீர்வாதமா இருந்திருக்காது, மக்களுக்கும் ஆசீர்வாதமா இருந்திருக்காது. அப்போ பக்குவம் அடையாத நம்மிடத்துல ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தாலும் நமக்கும் அது ஆசீர்வாதமா இருக்காது, மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்காது. நம்ம பையன்தான் நம்ம பெரிய ஒரு நல்ல சொகுசான காரை வச்சிருக்கோம். நம்ம பையன்தான் என்றதுனால ஓட்ட தெரியாத பையனுக்கு கார் கொடுப்போமா? யோசித்து பாருங்க. அப்படி கொடுத்து விட்டால் அந்த கார் நம்ம பையனுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே அப்பா இந்த காலையில் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 4 நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்கள் லைஃப்ல குறைய இருக்கக்கூடாதுங்க. ப்ரொவிஷன் குறை இருக்காது, பணத்தில் குறை இருக்கக்கூடாது, செல்வத்தில் குறை இருக்கக்கூடாது, வீடு வசதிகளில் குறைவு இருக்கக்கூடாது. உங்களுடைய எல்லாவற்றிலும் குறையே இல்லாத நிறைவு இருக்கணும்னு சொன்னா, பூரணார்களாயும் நிறைவுள்ளவர்களாயும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் நீங்கள் இருக்க வேண்டுமேயானால் நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், அன்பு, கருணை பூரணமா உங்க மனசுக்குள்ள, உள்ளத்துக்குள்ள, இதயத்துக்குள்ள அது கிரியை செய்யணுமா? அப்போதான் நீங்க பக்குவம் அடைவீர்கள். பக்குவம் அடைந்த உங்களை அப்பா பயன்படுத்த போகிறார். அப்படி பயன்படுத்தும் பொழுது ஒரு குறைவும் உங்கள் லைஃப்பில் இருக்கவே இருக்காது. அப்போது இன்னைக்கு இந்த நாள், இந்த ஜனவரி மாதம் 20 செவ்வாய்க்கிழமை இந்த காலையில் அப்பா உங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வதிக்கப்பட்ட நன்மைகள், பெரிய பெரிய பிளஸ்ஸிங்ஸ் அது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அவர் லேட் பண்ணலை, நம்ம தான் லேட் பண்ணுறோம். இன்னைக்கு தீர்மானம் பண்ணலாமா? ஆமாண்டவர், என்கிட்ட நிறைய சின்ன பிள்ளைத்தானே இருக்குது, இன்னும் நல்ல தெய்வீக சுபாவம் வளரலை, எனக்குள்ள அழகான பக்குவம் அடைந்த ஒரு உள்ளத்தை, பூரண பொறுமை எனக்குள் கிரியை செய்ய, பூரண கருணை, பூரண தெய்வீக அன்பு, பூரண சகிப்புத்தன்மை, சாந்தம் எனக்குள் உருவாக என ஒப்பு கொடுக்கிறேன் நீங்கள் சொல்லி அதற்கேற்ற வண்ணமாய் நீங்கள் மன முதிர்ச்சி பக்குவம் அடைந்தால் பக்காவான ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அதை எடுப்பீர்கள். உங்களுக்காக நான் விசேஷமாக இந்த நாளிலே ஜெபிக்க போகின்றேன். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதுபோலவே இன்றைக்கு பிறந்த நாட்கள் காணக்கூடிய அன்பு சகோதரர் எஸ் அலெக்ஸ் பாண்டியன், அன்பான சகோதரி டி ஏஞ்சலின் திவ்யா மற்றும் அன்பு மகள் எஸ் ஜெயஸ்ரீ, திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் எஸ் அருண், சிஸ்டர் ஏ சுமித்ரா மற்றும் அன்பு சகோதரர் டேவிட், சிஸ்டர் கெட்ஸி, அவங்க இன்னைக்கு திருமண நாள் காண போறாங்க. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, ஜனவரி மாதம் 20 இந்த செவ்வாய்க்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் பேராசீர்வாதம் இறங்கட்டும். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் நிறைவுள்ளவர்களாய், பூர்ணமுள்ளவர்களாய், சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு பொறுமையானது உங்களுக்குள்ளே பூர்ண கிரியை செய்யப்பட கடவது என்று சொல்லப்பட்ட சத்திய வார்த்தையின் பிரகாரமாக ஆவிக்குரிய வாழ்விலும், ஆரோக்கியத்திலும், பொருளாதாரத்திலும், குடும்ப நன்மையிலும், வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் அன்பான பிள்ளைகள் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாதப்பா. நிறைவுள்ளவர்களாக, சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருப்பதற்கு பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, ஆவி கனிகள் 9 பிள்ளைகளுக்குள்ளாய் கிரியை செய்யட்டும். பொறுமையின் கிரியைகள் மென்மையாய் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். நல்ல மன முதிர்ச்சி, அழகான மன பக்குவத்தை நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்படுத்தும். அதன் மூலம் உண்டாகக்கூடிய பெரிய வளமான ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள சகாயம் பண்ணும். இன்றைக்கும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீர் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. தேவரீருடைய பேராசீர்வாதம் புதிய ஆண்டுகளை காண்கின்ற முடிய பிள்ளைகளுக்கு
நிறைந்த நன்மைகள், உச்சித நன்மைகள் தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமென நேச ஸ்நேக பிரிய பாசமுள்ள கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், வாழ்த்துறோம். ஆசீர்வதிக்கவே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்னைக்கு உடைய பிள்ளைகளை பெருகவே பெருக செய்திட வேண்டுமென ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.